Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலிருந்து எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் இன் கண்டக்டர்ஸ் டாபிக்கா ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸோட பார்க்க போறோம். இந்த டிஸ்கஷன் முடியும் போது இந்த கான்செப்ட் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருங்கிறது என்னுடைய ப்ராமிஸ். சரி, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி. நம்ம வீட்ல ஒரு லாங் ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ட்ல ஸ்விட்ச் இருக்கு, இன்னொரு எண்ட்ல பல்ப் இருக்கு. நம்ம ஸ்விட்ச் போட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அந்த தூரத்துல இருக்கிற பல்ப் எரியுது. இது எப்படி? அந்த ஸ்விட்ச்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி பல்புக்கு போயிடுதான். ஆமா, அப்படிதான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்விட்ச் போட்ட உடனே லைட் எரியுதுன்னா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். லைட் ஸ்பீடுக்கு பக்கத்துல இருக்கும்னு நினைச்சேன். அதுதான் இல்ல. இங்கதான் பிசிக்ஸ்ல ஒரு மைண்ட் ப்ளோயிங் பாரடாக்ஸ் இருக்கு. உண்மை என்ன தெரியுமா? அந்த காப்பர் வயருக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். எவ்வளோ ஸ்லோனா ஒரு செகண்டுக்கு 1 மில்லிமீட்டர் கூட தாண்டாது. வெயிட், வாட்? 1 மில்லிமீட்டர் per செகண்டா? அப்போ ஒரு சின்ன 1 மீட்டர் லாங் வயரை கிராஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? எக்ஸலன்ட் கொஸ்டின். ஒரு எலக்ட்ரான் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து கிளம்பி அந்த 1 மீட்டர் வயரை கிராஸ் பண்ணி பல்புக்கு வர இட் மைட் டேக் செவரல் ஹவர்ஸ். ஆனா நம்ம சிக்னல், அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வயர் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணிடும். அவர்ஸா? ஆனா சிக்னல் மட்டும் ஃபாஸ்டா? இது எப்படி ஒர்க் ஆகுது? இந்த சிக்னலுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பாரடாக்ஸை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இத புரிஞ்சிக்க ஒரு காப்பர் வயருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அங்க ஆக்சுவலி 2 டைப் ஆஃப் மோஷன் ஒரே நேரத்துல நடக்கும். முத மோஷன் பேரு ரேண்டம் தெர்மல் மோஷன். தெர்மல் மோஷன்னால் டெம்பரேச்சர்னால வர்றதா? எக்ஸாக்டா. ரூம் டெம்பரேச்சர்லயே அந்த காப்பர் வயருக்குள்ள இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு நிறைய தெர்மல் எனர்ஜி இருக்கும். இந்த எனர்ஜினால அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் சும்மா இருக்காம ஒரு மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் ஹை ஸ்பீட்ல ரேண்டமா ஓடிட்டு இருக்கும். ஹை ஸ்பீட்னா எவ்வளோ? உங்களுக்கு தெரியுமா அந்த ஸ்பீட் எவ்வளோன்னு? இட்ஸ் அரவுண்ட் 10 to the power 6 meters per second. 10^6 ms. அது மில்லியன் மீட்டர்ஸ் per செகண்ட். ரொம்ப ஃபாஸ்ட். அப்போ இவ்ளோ ஃபாஸ்டா எலக்ட்ரான்ஸ் ஓடிட்டு இருந்தா நம்ம வயரை தொட்டாலே ஷாக் அடிக்கணும்ல? ஏன் அது கரண்ட்டை கிரியேட் பண்றதில்ல? பர்ஃபெக்ட் டவுட். ஏன்னா அது ரேண்டம் மோஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல 1000 எலக்ட்ரான்ஸ் போச்சுன்னா அதே நேரத்துல அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு 1000 எலக்ட்ரான்ஸ் போயிடும். ஓ, சோ ஒன்னு கேன்சல் ஆயிடும். எஸ். சோ நெட் எஃபெக்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல சார்ஜ் ஃப்ளோ ஆகவே ஆகாது. நெட் கரண்ட் இஸ் 0. ஓ, ஓகே. சோ இட்ஸ் கம்ப்ளீட் கேஆஸ். அப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது அந்த கேஆஸை எப்படி ஒரு யூஸ்ஃபுல் கரண்டா மாத்த முடியுது? ஹவு டு யூ ஆர்கனைஸ் தட் கேஆஸ்? சூப்பர் கொஸ்டின். இங்கே தான் நம்ம 2வது மோஷன் வருது, ட்ரிஃப்ட் மோஷன். நம்ம எப்போ ஒரு பேட்டரிய வயரோட 2 எண்ட்ஸ்லயும் கனெக்ட் பண்றோமோ அப்போ அந்த வயர் ஃபுல்லா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் ஆகும். ஓகே, a field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒவ்வொரு எலக்ட்ரான் மேலேயும் ஒரு ஜென்டில் ஃபோர்ஸை கொடுக்கும். அதனால அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த ரேண்டமா ஓடிட்டு இருந்தாலும் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோ ஆவரேஜ் கோஆர்டினேட்டட் மோஷனுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட். இந்த ட்ரிஃப்ட் தான் கரண்டா? இந்த ட்ரிஃப்ட் தான் கரண்ட்டை உருவாக்குது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு கிரவுடட் டான்ஸ் ஃப்ளோர் அனாலஜி எடுத்துக்கலாம். ஒரு டான்ஸ் ஃப்ளோர்ல ஹை எனர்ஜி மியூசிக்கு நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ரேண்டமா அங்கே இங்கே ஃபாஸ்டா மூவ் பண்றாங்க. சரி, இது தெர்மல் மோஷன். கரெக்ட். யாரும் ஒரே இடத்துல இல்ல, ஆனா ஒன்னா சேர்ந்து எங்கேயும் போல. நெட் மூவ்மெண்ட் ஆஃப் த கிரவுட் இஸ் 0. இப்போ அந்த டான்ஸ் ஃப்ளோரை கொஞ்சம் ஒரு பக்கமா சாச்சா டில்டடா என்ன ஆகும்? அதாவது நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோம். எல்லாரும் அவங்க ஃபாஸ்டா டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சாஞ்ச பக்கமா டவுன் ஹில்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிப்பாங்க. ஸ்லோவா ஸ்லைட் ஆவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ஃபாஸ்டா டான்ஸ் ஆடுற ஸ்பீட் தான் தெர்மல் வெலாசிட்டி, அதாவது 10^6 meters. ஆனா அந்த குரூப்பா ஒன்னா சேர்ந்து ஸ்லோவா ஸ்லைட் ஆகுதுல்ல, அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அது வெறும் 10^-4 meters தான். தட்ஸ் a great analogy. ஆனா ஒரு டான்ஸ் ஃப்ளோர்ல மனுஷங்க அந்த சாய்வுக்கு எதிரா நிக்கலாம். எலக்ட்ரான்ஸ்க்கு அந்த மாதிரி சாய்ஸ் இருக்கா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் தள்ளிட்டே இருந்தா அதோட ஸ்பீட் ஜாஸ்தி ஆயிட்டே போகணும்ல? பிரில்லியன்ட் கொஸ்டின். அதுக்கு காரணம் அந்த வயருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் மட்டும் இல்ல, அங்க ஃபிக்ஸ்ட் பொசிஷன்ல பாசிட்டிவ் காப்பர் அயான்ஸும் இருக்கு. ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல ஒரு லாட்டிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, அயான்ஸ் இருக்கு. நம்ம
எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஆக்சிலரேட் ஆகி கொஞ்சம் ஸ்பீட் எடுத்ததும் பக்கத்துல இருக்கிற ஒரு அயான் மேல போய் டமார்னு இடிச்சிடும். கொலிஷன். அப்போ என்ன ஆகும்? இடிச்ச உடனே அது கெயின் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா வெலாசிட்டியை எழுந்துரும். மறுபடியும் ரேண்டம் டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால மறுபடியும் ஆக்சிலரேட் ஆகும், கொஞ்ச தூரம் போகும், அடுத்த அயான் மேல இடிக்கும். So it's a continuous cycle of accelerate, collide. எக்ஸாக்ட்லி. இந்த சைக்கிள்னால தான் அது அன்லிமிட்டடா ஆக்சிலரேட் ஆக முடியாம ஆன் ஆவரேஜ் ஒரு சின்ன கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மட்டும்தான் ட்ரிஃப்ட் ஆகுது. இப்போ ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்பேரண்ட் காப்பர் வயரை ஒரு பில்லியன் டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ரெட் கலர்ல காப்பர் நியூக்ளியை ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அதை சுத்தி ஒரு ப்ளூ கலர் எலக்ட்ரான் சி இருக்கு. ப்ளூ கலர் சி. ஓகே. இந்த ப்ளூ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஹை ஸ்பீட்ல ஒரு தீப்பெட்டிக்குள்ள ஈசல் மாதிரி ரேண்டமா பஸ் பண்ணிட்டு இருக்கு. பேட்டரி ஆன் பண்ண உடனே அந்த வயர் ஃபுல்லா ஒரு இன்விசிபிள் ஸ்லோப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த எல்லா ப்ளூ எலக்ட்ரான்ஸும் அந்த ரேண்டம் பஸ்ஸிங் பண்ணிட்டே ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்லோப்ல ஸ்லோவா டவுன்ஹில் ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டியூவல் மோஷன் தான் கரண்ட். சரி, இந்த மென்டல் பிக்சர் நல்லா இருக்கு. ஆனா எக்ஸாம்ல மார்க்ஸ் வாங்க நம்ம என்சிஆர்டியோட எக்ஸாக்ட் டெஃபினிஷனையும் புரிஞ்சுக்கணும். How does the textbook actually define current? ஓகே, நான் என்சிஆர்டி புக்ல இருந்து படிக்கிறேன். செக்ஷன் 3.2. Let delta Q be the net charge flowing across a cross-section of a conductor during the time interval delta t. Then the current at time t across the cross-section of the conductor is defined as the value of the ratio of delta Q to delta t in the limit of delta t tending to 0. I is equal to limit delta t to 0 delta Q by delta t. இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. limit of delta t tending to 0னா என்ன? அது சிம்பிள். It just means instantaneous current. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு ஒரு செகண்ட்ல எவ்ளோ சார்ஜ் ஒரு கிராஸ் செக்ஷனை கிராஸ் பண்ணுதுங்கிறதா கரண்ட். சுருப்பமா சொன்னா I is equal to QT. ஓகே, I is equal to QT. இது கரண்டோட மேக்ரோஸ்கோபிக் டெஃபினேஷன், அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது. ஆனா நம்ம இப்போ பார்த்த அந்த மைக்ரோஸ்கோபிக் பிக்சரை வச்சு இந்த கரண்ட் எப்படி உருவாகுதுன்னு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஃபர்ஸ்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாத போது எலக்ட்ரான்ஸோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? 0 because of random thermal motion. So no current. பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அப்ளை பண்றோம். ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா F is equal to E. இந்த ஃபோர்ஸ்னால அது ஆக்சிலரேட் ஆகும். கரெக்டா? ஆமா, ஆக்சிலரேட் ஆகும். ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அடிக்கடி பாசிட்டிவ் அயான்ஸ் கூட கொல்லைட் ஆகும். எக்ஸாக்ட்லி. இந்த ரெண்டு சக்சசிவ் கொலிஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆவரேஜ் டைம் இன்டர்வல்க்கு பேரு தான் ரிலாக்ஸேஷன் டைம். அதை நம்ம டான்னு சொல்லுவோம். டா, ரிலாக்ஸேஷன் டைம். ஆமா, இந்த சின்ன டைம்ல மட்டும்தான் அது ஆக்சிலரேட் ஆகும். ஓ, அப்போ ஒரு வயர் ரொம்ப சூடா இருந்தா அந்த பாசிட்டிவ் அயன்ஸ் நல்லா வைப்ரேட் ஆகுமா? அப்போ கொலிஷன்ஸ் அதிகமாகும். சோ அந்த டைம் டா குறைஞ்சிடுமா? யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா அயான்ஸ் வைப்ரேஷன் ஜாஸ்தியாகும், கொலிஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட் ஆகும். ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் டாக் குறையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் டாபிக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சின்ன ஆக்சிலரேஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் கொலிஷனுக்கு நடுவில் ஆன் ஆவரேஜ் எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரு சின்ன கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில ஒரே டைரெக்ஷன்ல நகரும். இதுதான் நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, VD. ஓகே, VD. இங்கே E எலக்ட்ரான் சார்ஜ், E எலக்ட்ரிக் ஃபீல்ட், M எலக்ட்ரான் மாஸ் அண்ட் tau நம்பர் ரிலாக்ஸேஷன் டைம். இப்போ ஃபைனல் ஸ்டெப். இந்த மைக்ரோஸ்கோபிக் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை நம்ம மேக்ரோஸ்கோபிக் கரண்ட் I கூட ரிலேட் பண்ண போறோம். அந்த ஃபேமஸ் ஃபார்முலா தான் I is equal to NEAVD. ஓகே, I is equal to NEAVD. இங்க N and A என்ன? ஏங்கிறது அந்த வயரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது வயரோட திக்னஸ். என்னங்கிறது ரொம்ப முக்கியமான டேர்ம், எலக்ட்ரான் டென்சிட்டி. எலக்ட்ரான் டென்சிட்டினா அதாவது ஒரு கியூபிக் மீட்டர் வால்யூம்ல எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்ற நம்பர். இந்த எண்ணு தான் ஒரு மெட்டீரியல் ஏன் நல்ல கண்டக்டர்னு டிசைட் பண்ணுது. காப்பருக்கு எண் ரொம்ப அதிகம், அதான் அது ஒரு எக்ஸலன்ட் கண்டக்டர். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com.
இந்த drift velocity எவ்ளோ ஸ்லோன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு நார்மல் காப்பர் வயர்ல 1 ஆம்பியர் கரண்ட் போச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸோட drift velocityய நம்ம I ஈக்குவல்ஸ் டு NeVD ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணா ரிசல்ட் என்ன தெரியுமா? எவ்வளோ வரும்? சுமாரா 0.1 மில்லிமீட்டர் per செகண்ட். ஒரு செகண்ட்க்கு 1 மில்லிமீட்டர் கூட இல்ல. வாவ், அவ்ளோ ஸ்லோவா? ஆமா. சோ இப்போ புரியுதா? ஸ்விட்ச் போட்ட உடனே லைட் எரியறதுக்கு காரணம் எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்டா போறதில்ல. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த சிக்னல் வயர் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்ல ப்ராபகேட் ஆகுறதுனால வயர்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் எங்க இருக்கோ அங்கேயே ஒரே நேரத்துல ஒன்னா ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓ, ஒரு பைப் ஃபுல்லா மார்பிள்ஸ் வச்சுட்டு ஒரு எண்ட்ல ஒரு மார்பிள தள்ளினா இன்னொரு எண்ட்ல இருக்கிற மார்பிள் உடனே வெளியே வரும்ல, அந்த மாதிரி. பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதே மாதிரி தான் இந்த drift velocity கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டாபிக் ஓம்ஸ் லா அண்ட் ரெசிஸ்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ற மார்க் போற விஷயத்த பார்ப்போம். தீஸ் ஆர் த சைலண்ட் கில்லர்ஸ். ஃபர்ஸ்ட் ராங் ஐடியா. ஹையர் வோல்டேஜ் அப்ளை பண்ணா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா போகும். இது ஏன் தப்பு? ஃபார்முலா VD is equal to EM டவுல VD is proportional to E. வோல்டேஜ் V ஜாஸ்தியான எலக்ட்ரிக் ஃபீல்ட் Eயும் ஜாஸ்தி ஆகும். அப்போ VDயும் ஜாஸ்தி ஆகணும்ல. அதை வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். ப்ரொபோர்ஷனல் தான், ஆனா அந்த ஜாஸ்தி ஆகிறது எவ்வளோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹை வோல்டேஜ்ல கூட அந்த drift ஸ்பீட் 0.1 mmsல இருந்து மேபி 0.2 mmsக்கு போகும். அஷ்டேனா? ஆமா, அதுவும் மில்லிமீட்டர் per செகண்ட் லெவல்ல தான் இருக்கும். அது அந்த ஹை ஸ்பீட் ரேண்டம் தெர்மல் மோஷனோட 1 மில்லியன் மில்லி செகண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் நெக்லிஜிபிள். இட்ஸ் லைக் கம்பேரிங் அ ஸ்னேல் ஸ்பீட் டு அ ஃபைட்டர் ஜெட் ஸ்பீட். ஓஹோ, ஓகே. ஸோ எக்ஸாம்ல எழுதும்போது higher voltage means a slightly faster drift, but the electron's drift velocity is still overall very, very slow compared to the thermal velocity. ன்னு சொல்லணும். புரிஞ்சுது? எக்ஸாக்ட்லி, அதுதான். இப்போ ரெண்டாவது மிஸ்கன்செப்ஷன், ராங் ஐடியா. வயர்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் ட்ரிஃப்ட் ஆகும். இது ஏன் தப்பு? ஒரு பைப்ல தண்ணி போற மாதிரி எல்லாம் ஒரே ஸ்பீட்ல தானே போகணும். குட் அனாலஜி. ஆனா இங்க அது ஒர்க் ஆகாது. ரிமெம்பர், drift velocity ஒரு ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூ. ஆமா, ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒவ்வொரு எலக்ட்ரானும் வேற வேற இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்ல இருக்கும். சில எலக்ட்ரான் அப்போதான் கொலைட் ஆகி 0 ஸ்பீட்ல இருக்கும். சில எலக்ட்ரான்ஸ் ரெண்டு கொலிஷனுக்கு நடுவுல நல்ல ஆக்சிலரேட் ஆகி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். நம்ம கரண்ட் கால்குலேட் பண்ணா அதோட ஆவரேஜை தான் எடுத்துக்கிறோம். Okay, so the average speed of the whole electron crowd is constant, but individual electrons are constantly speeding up and stopping. Got it? இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் பிசிக்கல் ஜெஸ்டர் சொல்றேன். உங்க ரைட் கை விரல உங்களுக்கு முன்னாடி ஃபாஸ்டா ரேண்டமா ஆட்டுங்க. Go on, try it. Okay, ஆடுறேன். இதுதான் thermal motion. ஹை ஸ்பீட், நோ நெட் டைரக்ஷன். இப்போ அந்த விரல அப்படியே ஃபாஸ்டா ஆட்டிட்டே உங்க கைய ஸ்லோவா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நகர்த்துங்க. நகர்த்துறேன். பாத்தீங்களா? ரெண்டு மோஷனும் ஒரே நேரத்துல நடக்குது. அந்த ஃபாஸ்ட் விக்லிங் தான் thermal motion. அந்த ஸ்லோவா கை நகருதுல அதுதான் drift. ரெண்டும் ஒரே நேரத்துல ஒன்னா நடக்கும். இன்னொரு மெமரபிள் ஃப்ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னல் ஃபாஸ்ட் ஆனா ஆல் ஸ்லோ. Signal fast, all slow. Nice. Information travels at the speed of the field, not the speed of the charge carrier. அந்த தள்ளுற சிக்னல் ஃபாஸ்ட், ஆனா அந்த நகர்ற ஆள், அதாவது எலக்ட்ரான், ரொம்ப ஸ்லோ. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்டு டிஸ்கஷன்லேருந்து 3 key points for your exam. Point 1. ஒரு கண்டக்டருக்குள்ள இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு 2 விதமான மோஷன் இருக்கு. ஒன்று ஹை ஸ்பீட் ரேண்டம் தெர்மல் மோஷன், இது கரண்ட்டை கிரியேட் பண்ணாது. இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ கோஆர்டினேட்டட் drift velocity, இதுதான் கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. Point 2. எலக்ட்ரிக் கரண்ட் அந்த ஸ்லோ drift velocityனால தான் வருது. And the formula that connects them is I is equal to NeAVD. இந்த ஃபார்முலால ஒவ்வொரு டெர்மும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். Point 3. ஸ்விட்ச் போட்டோனே லைட் எரியறதுக்கு காரணம் எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்டா டிராவல் பண்றதில்ல. அதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த சிக்னல் வயர் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஒரே நேரத்துல ட்ரிஃப்ட் பண்ண வைக்கிறது தான்.
12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks எடுக்க profsam.comக்கு visit பண்ணுங்க. That is PROF Sam Right. எஸ், PROFSAM.com. நல்லா படிக்கிறீங்க. அடுத்த டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம்.